நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிகரம் தொடு டைட்டில் மாதிரியே ஒரு சிறப்பான படமா கௌரவ் அண்ட் விக்ரம் பிரபு சத்யராஜ் கூட்டணியில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமான பாடல்களோட இமான் சார் வந்திருக்கிறது. இமான் சார் வந்து ஒரு 6 months இந்த படத்துக்காக ரொம்ப அற்புதமாக பாடல்கள் டைம் எடுத்து சூப்பராக மியூசிக் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இந்த சிகரம் தொடு ஆடியோ லான்ச்சில் இவ்வளோ சிறப்பாக இன்றைக்கி நடந்திருக்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் படத்துடைய தயாரிப்பாளர் தனஞ்சயன் சாருக்கும் யூடிவி நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றி. டோட்டல் க்ரூக்கும் என்னுடைய நன்றி. இந்த சாங் சீன் போடுற சாங் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. என்ன சொல்றதுல அழகாக வந்திருக்கு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சிகரம் தொடு இது என்னோட 2வது படம். தூங்கா நகரத்துக்கு அப்புறம் நான் டைரக்ஷன் பண்ணுற படம். ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னு சொல்லுவோன்னு அந்த மாதிரி இந்த கதை எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஸ்டோரி. என்ன காரணம்னா, தாய் வந்து தான் குழந்தைய வந்து இடுப்பில் தூக்கி வைப்பாங்க, ஏன்னா தான் பார்க்குற உலகத்தை தான் குழந்தை பார்க்கணும் அப்படின்னு. பட் ஒவ்வொரு தந்தையும் தான் பையனை தோல் மேலே தூக்கி வைப்பாங்க, ஏன்னா தான் பார்க்காத உலகத்தை தான் பையன் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த எமோஷன்லேயே வந்து நான் இந்த கதைகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த கதை மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கதை, ஒரு ஃபாதர் அண்ட் சன் கதைன்னு. இந்த காலத்துல எந்த புள்ள அப்ப பேச்ச கேக்குறாங்க? என் பையன் கேப்பா உருளி பாட்டு. என்கிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டான் தெரியுமா? கோவா கிளம்புறோம் அப்பாக்கு தெரியாம. கோவால போய் இறங்குனதும் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கனவு கண்ணி வருவா பாரேன். இதுவா? விக்ரம் பிரபு நானும் ஜிம்ல ஒன்னா ஒர்க் அவுட் பண்ணுவோம். நீ என்னடா ஜிம்ல பண்றேன்னு கேட்காதீங்க. இப்போ யார் வேணா நடிக்கலாம், அது நானே ஒரு உதாரணம். ஒரு நடிகரை வந்து சுலபம் தான், ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். விக்ரம் பிரபு ஒரு நல்ல மனுஷன். ஒரு கதை எழுதும் போது அந்த ஹீரோ யாரு அப்படின்னு வச்சுட்டு எந்த டேரக்டர் எழுத மாட்டாங்க. அப்படி எழுதுனா அது நல்ல கதையா வராதுன்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ அந்த கதை நான் எழுதி முடிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஃபிகர் மட்டும் என் கண்ணுடைய வந்து போயிட்டே இருந்துச்சு. அது யாருன்னா சத்யராஜ் சார். கும்கி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் நான் சொன்ன வார்த்தை லிங்குசாமி சார் உட்காந்துருக்காரு. நான் அது அடிக்கடி அவர் என்ன பாக்கிய சொல்லுவாரு, விக்ரம் அடுத்த பராசக்தி தான் அப்படின்னு சொன்ன ஞாபகம் கும்கிய. அதே மாதிரி இப்ப சொல்ற விக்ரம் அடுத்த தங்க பதக்கம் தான். இதில் பார்த்தா எங்களோட சிவனாண்டி சாரும் வேற ஒரு லுக்கில் இருந்தார், அப்படியே பயங்கரமாக வேற ஒரு லுக்கில் இருந்தார். இந்த கண் இவருடன் இவர் குழந்தையா இருக்கிறதுலேருந்து பேசிட்டு இருக்கிற கண். அதற்கு காரணம் அந்த கண் நான் குழந்தையா இருக்கும்போது எங்களோட பேசிட்டு இருந்தது. நாங்கள் பேச கற்றுக்கிட்டதே அவர் டைலாக்ஸை வச்சு தான். இப்போ சொல்லியிருந்தார் அவர். இதில் ஒரு வாட்டி என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நினைக்கிறேன், ஒரு பேட்டியில் ஐயா சொல்லியிருந்தாங்க, பிரபு என் மடியில் இருந்ததை விட கமல் ஜாஸ்தி என் மடியில் உட்காந்துருக்கா அப்படின்னு. ஏன்னா அவங்கெல்லாம் பிஷப் காட்டன் அந்த மாதிரி வெளியூர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் தான் அங்கே அவர் கூடயே தெரிஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் இருவரையும் விட அதிகம் மடியில் தவழ்ந்த பிள்ளை. எங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பெல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால் அவர் வந்துடுவாருங்கிறது இல்லை. எத்தனையோ பேர் அந்த சிகரத்தை பார்த்து இந்த மாதிரி வரணும்னு நினச்சிட்டு இருந்த பல கோடி பேரில் நானும் ஒருவன். யானையை கூட வச்சு மேய்ச்சிடலாம், ஆனா வாழை வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம்டா. ஆக்சுவலி இந்த படம் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா எதிர்நீச்சல் ரிலீஸ் ஆன அன்னைக்கு சாயந்தரமே இந்த படத்தில் நான் கமிட் ஆனேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் அந்த லைஃபோட ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி. அன்றைக்கி சாயந்தரம் கமிட் ஆகி அடுத்த 2 நாளில் அந்த ஹிமாலயாஸ் போயிட்டோம் ஷூட்டிங்க்கு. ஸோ அதுக்கே ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு சோர்ஸ் லைட் மட்டும் வச்சு மொத்த ஃபைட்டு இவரும் என்னோட சேனலுக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். என்னோட மாஸ்டர் திலீப்ஸ் இங்கே வரல, பிச்சு கொடுத்துருந்தார் சூப்பராக. டெஃபினட்டாக இந்த மாதிரி டெக்னிக்கல் ரீதியாகவும் ஒரு பெரிய லெவலில் இருக்கும்
அப்படின்னு நான் நம்புறேன். ஒரே நிமிஷம் சாரி, நான் எடிட்டர் பற்றி பேச மாட்டேன். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அவங்களுடைய பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. இன்னைக்கு வந்து ஒரு படத்தை என்ஹான்ஸ் பண்றது அவங்க தான். இன்னைக்கு பார்த்த ட்ரைலர் வந்து அடிச்சு அதகலப்படுத்துதுன்னா எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய கட்டிங். ஏடிஎம் ராபரி அண்ட் மர்டர் கேஸ் சார். ஒரே நைட்ல நிறைய ஏடிஎம்ல திருடி இருக்காங்க சார். போலீஸ் தூங்குதா சார்? போலீஸ்லாம் தூங்கி நகுது. லைஃப் ஜெயிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கும். ஜெயிச்சிடணும். இமான் அண்ணாச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசையில். அப்படிப்பட்ட இமான் அண்ணாச்சி ஒரு பாடல் எழுதின எடிட்டர் எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்க்கை. இந்த விழாவோட நாயகன் இமான் மீண்டும் மீண்டும் என்னதான் நம்ம வந்து ஒரு ஃபிலிமா எடுத்தாலும் இசைதான் நம்மளை ஆக்கிரமித்து வெளியில போறப்ப எப்படி டைட்டானிக் 11 ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு ஜேம்ஸ் கேமரன் ஒரு வேர்ட் சொன்னார். This 11 Oscar goes to my music director James Horner. அதுதான் உண்மை. I built a ship, just a ship, அவ்வளவுதான். அதுக்கு லைஃப் கொடுத்தது என்னோட மியூசிக் டைரக்டர். இந்த மாதிரி இசை அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இமானுடைய மியூசிக் நீ உலகம் பூரா அவருடைய ஒரு இசை. எங்க படத்துல ஒன்று போட்டிருக்காரு, உச்சிதனை முகர்ந்தால் ஈழத்தமிழர்களின் இதயங்களில் எல்லாம் அந்த பாட்டு தான் பாடி. குமுக்கி விழாவில் பேசுகிறேன். இமாம் அவர்களை பாராட்டினோம். அந்த இசை என்னை கவர்ந்தது போலவே பல கோடி தமிழர்களை கவர்ந்தது. அதே நிகழ்வு இந்த படத்தின் இசையிலும் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜெயசுண்ணா, ஹேட்ஸ் ஆஃப். நான் சின்ன பிள்ளையா இருந்த போது கேட்ட அந்த குரல் அதே வெங்கலத்தை உருக்கி ஊத்தின மாதிரி அந்த குரல் இன்றும் கேட்கிறது. அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு இருக்கிறது என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. எனக்கு பாட வரும் என்று என்னை நம்ப வைத்து சினிமாவில் பாட வைத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் ஜெயசுவரன் அவர்கள். நான் அவருடைய ரசிகன். அவர் பார்த்தான பாடுற நிறுத்திடுவேன். நான் அவர் சொல்றாங்க நல்லா வருது நீங்க பாடலாம். அவரோட தனி ஜோக்குன்னு நினைக்கிறாரு. வீட்டுல போய் குலுக்க சிரிச்சிருப்பார். நம்பிட்டான். ஆரோகணம் அவரோகணம் என்கிறது முக்கிய சமாச்சாரம் சங்கீதத்தில். ஆரோகணத்தில் பெரியோர்கள் எல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டு ஆரோகணத்தில் ரீச் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்ன ரிக்வெஸ்ட், ரொம்ப அவரோகணத்துக்கு போகக்கூடாது, ஆரோகணம் அவரோகணத்திலே இருக்கணும். எதுவும் முடியும் என்றே சிகாரம் தோடு, வெற்றி என்பது ஒன்றே சிகாரம் தோடு, நாளை வேண்டாம் என்றே சிகாரம் தோடு, வீழ்ந்து மீண்டும் நின்றே சிகாரம் தோடு, என்றுதான் நல்ல நாள் என்றிடு. உன் ஜாதகம் கிழித்து சிகாரம் தோடு, உன் ஜாதியை அழித்து சிகாரம் தோடு, ஒரு நிமிடத்தில் 60 சிகாரங்கள் சிகாரம் தோடு. சிகரம் தோடு பாடல்ல வந்து எனக்கு வரிகள் எல்லாமே ரொம்ப பிடிச்சி எழுதின வரிகள் பாடல்ல. பெட்ரோல் காற்றில் வேண்டாமா நீ கொஞ்சம் நடந்து சிகரம் தொடு, பிளாஸ்டிக் குப்பைகள் வேண்டாமா நீ காகித பையில் சிகரம் தொடு, கணினிச்சரை விட்டு பறந்தே சிகரம் தொடு, கடைசி சிகரெட்டை துறந்தே சிகரம் தொடு, கடந்த காதலை மறந்தே சிகரம் தொடு, கனவின் கதவுகள் திறந்தே சிகரம் தொடு, உனக்கு உள்ளே சென்ற சிகரம் தொடு, உன்னை நீயே வென்ற சிகரம் தொடு, இந்த உலகமே இனி உன்னை வணங்கும் சிகரம் தொடு. I'm already சொன்னேன், mature really well as a musician and உங்கள் சாங்ஸ்லாம் இப்போது ரொம்ப நல்லா வரவேற்கப்படுது. குறிப்பாக பிஎன்சியில் ரொம்ப நல்லா உங்கள் மியூசிக் கேட்குறாங்க. வெரி ஹாப்பி ஃபார் யூ. வைக்கி காதில் கூவி மூக்கை தாக்கும் காஃபி ஆவி, செய்தித்தாளில் பக்கம் தாவி, பாத்ரூம் மேகம் தூர தூவி, டக்கு டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு டக்கு டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு காம்பஸா
மேல மேசம் மேல பட்டம் போட்டா தோசை ஆகும் டேங்கில் சாம்பார் டாப்பில் சூடா காரம் ஏறும் சோம்பல் போகும் டக்கு டக்கு டக்குனே டக்கு 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 டக்குனே டக்கு டக்கு டக்குனே டக்கு 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 டக்குனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேரக்டர் இங்கே ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா எப்பயுமே இடுப்பில் தூக்கி வச்சுப்பாங்க, அப்பா தான் வந்து தோலில் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி. சத்யராஜ் சார் மாதிரி ஒரு தோலில் உட்காந்தா எவ்வளோ உயரம் இருக்குன்னு தெரியும். கண்டிப்பாக உங்களுடைய சிகரம் வேற எதுவுமே இல்லை, உங்கள் குடும்பம் தான். தாத்தா அப்பா அவங்க உயரம் தொட்டாலே சிகரம் தொட்ட மாதிரி தான். ஒவ்வொரு ஹீரோக்கு வந்து அந்த ஒரு போலீஸ் ஆபீசர் கேரக்டர் கொண்டது வந்து ஒரு பெரிய ஒரு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகும். நான் ஒரு 75 கூட வில்லனா நடிச்சுட்டு ஹீரோ ஆனப்போ என்ன வச்சு ஒரு மாபெரும் தயாரிப்பாளர் என்ன சொல்றது உலகநாயகன் கமல் அவர்கள் என்ன வச்சு படம் பண்ணார். அது கடமை கண்ணியின் கட்டுப்பாடு. நான் நடிச்ச முதல் போலீஸ் ஆபீசர் கேரக்டர் சூப்பர் ஹிட் ஆகி 150வது விழாவில் நடிகர் சிவாஜி அவர்கள் கையில இன்னைக்கு வரைக்கும் அந்த கடமை கண்ணியின் கட்டுப்பாடு எங்க வெளிநாட்டுக்கு போனாலும் வந்து எனக்கு அதை பத்தி தான் பேசுவாங்க. அதேமா தமிழ் சினிமாவில் அதிகமா அந்த யூனிஃபார்ம் போட்டவன் நானா தான் இருக்கு நினைக்கிறேன். அவ்வளோ கூட போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சாச்சு, இப்போ சிகரம் தொழிலையும் கூட நடிச்சிருக்கேன். முயற்சி தான் அந்த திருவினையாட்டம். அந்த முயற்சி உங்களிடம் இருக்கிறது தம்பி. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவர் முழு உழைப்பினால் தான் இப்படி வந்திருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. ஜீன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நீங்க நம்பலாம், பட் உழைப்பு இல்லாம முடியாது. அது இவருக்கு இருக்கிறது. ஆசை அவருடைய ஆசை இருக்கிறது. சண்டையில சொல்லுவாங்க என்னன்னா ஒரு அப்பா பாட்ட சொத்தா அப்படின்னு கேட்பானுங்க. அந்த மாதிரி அவருக்கு இந்த நடிப்புங்கிறது ஒரு அப்பா பாட்ட சொத்தாவே அவருக்கு அமைஞ்சு போச்சு. இவர்கிட்ட நான் ஒரு விசேஷமான ஒரு ஃபேஸ் கட்ட பார்க்கறேன். ஃபேஸ் கட்டா அந்த கேக்கை கட் பண்ணா எப்படி ஒரு ஷார்ப்பா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃபேஸ் கட் அவர்கிட்ட இருக்கு. அந்த முகத்துல இருக்க ஒரு இறுக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்றதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குங்கிறது படம் பார்க்கும்போது எனக்கு தெரியும். அந்த போலீஸ் கெட்டப்ல வரும்போது வாவ் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காரு. யானையை கூட வச்சு மேய்ச்சிடலாம், ஆனா வாழை வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம்டா. நடிகர் திலகத்தின் பேரன்கிற புதிய புண்ணியம் உண்டு, இளைய திலகத்தின் மகன்கிற பெருமையும் உண்டு. அதே சமயம் அது ஒரு நடிகனாக அவர் மாறி இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பாரமும் கூட. அந்த பெயர் இந்த பெயர்களெல்லாம் இந்த லெஜண்ட்லாம் அவருடைய தோளில் சுமந்து கொண்டு தனக்குன்னு ஒரு பெயர் சம்பாதிக்கிறதுக்காக இன்னைக்கு படங்கள் நடித்து கொண்டிருக்கிறார். சம்பாதிச்சிட்டார். கௌரவம் அவர்களை பற்றி சொன்னார்கள். நான் சற்று தாமதமாக வந்தேன், மன்னிக்க வேண்டும். ஆனால் முழுசா எல்லாம் பார்க்க முடியல. பட் ஒரு சோறு பதத்தில் பானையில் சோறு எப்படி ஆக்கியிருப்பீர்கள் என்று புரிகிறது. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டைரக்டர் கௌரவனுடைய அந்த ஹேண்ட்லிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட், அந்த எக்யூப்னுடைய ஹேண்ட்லிங். நான் அது ரொம்ப வியந்தது வந்து நான் சும்மா கமல் சார் கிட்ட பேசுவேன், தப்பா இருக்காது. விரும்பாண்டியில பார்த்தா அந்த ஹேண்ட்லிங் ஆஃப் த எக்யூப்மெண்ட், அந்த கருவிகளை சரியாக பயன்படுத்துறதுங்கிறது விரும்பாண்டியில பார்த்து தலை சுற்றி போச்சு. எப்படியோ ஒரு ஷாட் உண்மையிலேயே டைரக்டர் கமல் சாருக்கு அப்புறம் அதை பிரமாதமா ஹேண்டில் பண்ணது டைரக்டர் கௌரவா. இந்த படத்தை நான் வாழ்த்தலாம் முடியாது, அதெல்லாம் விஷயமே. பட் இங்கே இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாருமே எனக்கு நெருங்கியவங்க நிறைய பேர். ஹீரோயினை தவிர்த்து மீது எல்லாருமே நம்ம நெருக்கமான அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். ஒவ்வொரு படமும் ஓடணும், எல்லாருடைய படமும் ஓடணும் அப்படிங்கிறது தான் ஆசை. சும்மா ஸ்டேஜுக்காகலாம் நான் சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த படங்கள்லாம் ஓடும்போது இன்ஸ்பயர் ஆகிறோம் நம்மளும். இந்த மாதிரி நம்மளும் நல்லா நடிக்கணும், இந்த மாதிரி நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி ஒவ்வொரு முறையும் அது மாதிரி நம்மளோட நண்பர் ஒருத்தர் ஸ்க்ரீனில் நல்லா பண்ணும்பொழுது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் இங்கே சாங்ஸு ட்ரெய்லர்லாம் பார்க்கும்பொழுது இருக்குது. வணக்கம் everyone. Warm welcome to all media, my guests. And I really want to thank my director Gaurav Garu. Pleasure working with all of you.
and all my direction team who helped me throughout the movie with the dialogues and everything. Especially Vikram. It's amazing to work with you. I feel like a family. 5 ரூபாய் கண்ணு மையி அதுக்கு கூட EMI வாய திறந்த ஃபுல்லா போய் காடே இவள அடக்கி வை 5 ரூபாய் கண்ணு மையி அதுக்கு கூட EMI வாய திறந்த ஃபுல்லா லை காடே இவள அடக்கி வை மோஸ் கட்டு தான் பண்ணாதம்மா என் மனசு தாங்காது மோஸ் கட்டு தான் பண்ணாதம்மா என் மனசு தாங்காது பேஸ் கட்டுல சுருக்கம் விழுந்தா உனக்கு மார்க்கெட்டு தான் இருக்காது. ரொம்ப வந்து சத்யராஜ் சார் பேச்சு கேட்டு அப்படியே மெய் மறந்து உட்காந்துட்டோம். இன்னும் அதே அந்த அந்த கலோக்கியில் அது என்ன சொல்றது ஒரு கேஷுவல்னஸ் அது வந்து அவர்கிட்ட தான் அவனுக்கு தனி பாணி அவருக்கு தாத்தா அந்த 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 துடிப்பு நல்லா தெரியுது அவருடைய படங்கள்ல. சிகரம் தொழுதோ இல்லையோ ஆனால் எல்லாம் மனசு தொட்டாங்க. எல்லாத்துக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏடிஎம் ராபரி அண்ட் மர்டர் கேஸ் சார். ஒரே நைட்ல நிறைய ஏடிஎம்ல திருடி இருக்காங்க சார். போலீஸ் தூக்குதா சார்? போலீஸ்லாம் தூக்கி நகுது. லைஃப் ஜெயிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கும். ஜெயிச்சிடணும். நேற்று அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஹரிமா நம்பி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுத்தாங்க. அதே மாதிரி தம்பி விஜயும் தம்பி அஜித்தும் ஃபோன் பண்ணி என்ன ஒரு விஷயம்னா நான் பண்ணாதது இவர் பண்ணியிருக்காரு. என்னன்னா சினிமா இருக்கு அதுக்குதான் எல்லாரும் கூப்பிட்டு அவர் பாராட்டுறாங்க. அதை நீ வந்து ஒழுங்கா நீ வந்து உடம்பு பார்த்துக்க தயவு செய்து. பிரபு சாருக்கு எப்படி ஒரு பீவாசம் அது மாதிரி விக்ரம் பிரபுக்கு ஒரு கௌரவம் இருக்கணும்னு சத்தியமா மனசார ஆசைப்படுறேன். இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இன்னும் பயங்கரமான படங்கள் எல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஆசை, விஷஸை விட இது பெரிய ஆசை. ஒன்ஸ் அகேன் எந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. இந்த காலத்துல எந்த புள்ள அப்ப பேச்ச கேக்குறாங்க? என் பையன் கேட்பான் உருளி பாட்டு. என்கிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயம் லைஃப் ஜெயிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கும். ஜெயிச்சிடணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் ஒத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. நீ சாஞ்சு பார்த்தா சுத்துதடி, நெஞ்சு தீத்தியா பத்துதடி. 1 2 3
சார் ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி அடி சக்கரத்தை கட்டிக்கிட்டு காலாட என தள்ளி நின்று நெஞ்சோரம் நான் தேட மழை பாட அது நட்டு நட உதட்டுக்கு பாய்ந்தோட மலை மேல போகும் வேகம் எல்லாம் இப்போ தலை மேல வந்து தொட்டு தொட்டு துருதே சார் ஒத்துக்கடே நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடே ஒரு டிக்கெட்டுல 2 பேரும் பார்க்கும் சினிமா அட நீயும் நானும் ஓட்டுகிற கலர் பிலிமா மந்திரமா தந்திரமா என்ன பண்ணுற நீ பார்க்காம பார்த்துக்கிட்ட என்ன குமுற பஞ்ச போல உன்னை மாத்த போறேன் காத்த போல வந்து மேல தூக்கி போறேன் டே 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 ஒத்துக்குற ஒன்னொன்ன சொல்லித்தான் கத்துக்குற நீ சாஞ்சா நெஞ்சில் தாங்கிக்கிற உன மடியில வாங்கிக்கிற சார் ஒத்துக்கடே நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடே